ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா, சேஷசாயி பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இது நான் வந்துட்டு ஸ்க்ரீனரில் லைக் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு கிடச்சிது. லைக் வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோடைய எப்படி ட்ரெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இது நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது ஒரு சின்ன அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னியோட ட்ரேடிங்கில ஒரு பெரிய லைக் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹12 இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது நேத்தோட கம்பேர் பண்ணும்போது 7.10% இன்க்ரீஸ்ன்னு காமிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 184.50ல முடிஞ்சிருக்கு. அண்ட் இது ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பின் பார் மாரி போட்டிருக்கு. அதுக்கு கீழ தான் இருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ உங்களுக்கு எல்லா லைக் ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆ ஓகே. மேபி இன்னியோட க்ளோசிங்ல வந்து நம்ம ஒரு சின்ன ஹாரிசான்டல் லைன் போட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்க. நான் இத வீக்லிக்கு ஜஸ்ட் மாத்திர்றேன். அப்போ நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க. ஸோ இந்த லைன்ல இப்போ க்ளோஸா இருக்கு இல்லையா? இதுல ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய ஆ ஆ லைக் ஜூன் 2020ல ஒரு தடவ ஹிட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் இறங்கியிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அ திரும்பி ஏறுது, இறங்குது அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. இப்ப நாளைக்கு வந்துட்டு இந்த 184க்கு மேல அதாவது ஒரு 190, 191ல ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, ஸோ இந்த பாயிண்ட்டையுமே வந்து அ அ லைக் இது வந்து ஒரு சப்போர்ட் மாரி தான் வச்சுக்கிட்டு, பிரேக் பண்ணி மேல போயிடும். ஓகேங்களா? அப்படி போச்சு அப்படின்னா, நமக்கு மேக்ஸிமம் இதுவரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 210 கூட போகும். ஸோ அட்லீஸ்ட் அ நம்மளுடைய ஸ்டார்ட்டிங் நாளைக்கு ஒரு 190, 191ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்க வந்துட்டு, அ அ லைக் டார்கெட்டா வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ல போலாம். ஓகேங்களா? ஸோ இதோடைய அ இன்னியோட டெய்லி 5 மினிட்ஸ் சார்ட் கூட பார்த்துக்கலாம். எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இன்னைக்கு வந்து எப்படி ஒரு புல்லிஷ் போட்டிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஓப்பன் ஆகும்போது, இங்க ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்னியோட ஹை வந்து ஓப்பனிங் ஹையே. அத வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆயிட்டு பிரேக் ஆனதுக்கு மேலேயே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ, அதுக்கு கீழ எங்கேயுமே வரவே இல்ல. ஸோ, இது இன்னியோட ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ, நாளைக்கு வந்துட்டு நம்ம ட்ரா பண்ண இந்த அ லைன்ஸுக்கு மேல அதாவது 184ல க்ளோஸ் ஆயிருக்கு. 190க்கு மேல ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில டில் 210 வரைக்கும் போறதுக்கான லைக் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, இது வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுறது. இப்ப நம்ம பாஸ்ட்ல வந்துட்டு மேபி இங்க ஒரு நவம்பர்ல நம்ம வாங்கியிருந்தோம்னா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 47% கிட்ட இருக்கு. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு அ 6 மந்த்ஸ் ஹோல்ட் பண்றவங்க, 7 டூ 8 மந்த்ஸ் ஹோல்ட் பண்றவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 47% இது குடுத்துருக்கு. லைக் ஈவன் தோ அது கீழ இறங்கி போயிட்டு வந்தா கூட, கீழ மேலன்னு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்தா கூட, வாலட்டிலிட்டி இருந்தா கூட 47% இது குடுக்குது. ஒரு அரவுண்ட் 40% அப்படின்ற மாரி குடுக்குது. இல்ல நீங்க இன்னும் ரொம்பவே ஷார்ட்டர் டெர்ம்க்கு யூஸ் பண்றீங்கன்னா கூட, ம் ஒரு நீங்க ஏப்ரல்ல இது வாங்கியிருந்தீங்கன்னா கூட, ஒரு 25% வந்து உங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இல்ல இப்போ வந்து நமக்கு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால அந்த மாதிரி இருக்கா? சரி ஓகே. கன்சாலிடேஷன் டைம்ல அந்த மாரி. அப்படி போனா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்ல ஒரு 16, 17% குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் பத்தி. ஸோ, நாளைக்கு இந்த ஸ்டாக்க பாருங்க. எப்படி ஓப்பன் ஆகுது? ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நிஃப்டியோட ட்ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. லைக் வந்து பாசிட்டிவ்ல போதா? இல்ல வந்துட்டு நெகட்டிவ்ல போதான்றத பார்த்துட்டு, இந்த ஸ்டாக்கும் எப்படி போகுது? அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு இனிஷியல் அனாலிசிஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இதில ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.